ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையில் இயேசப்பா ஒரு சில காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து 1 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு நேராக எங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளும். 1 Peter chapter 1 verse 13. 3 காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்குறார். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? முதல்ல, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. 2வது, பி சோபர் மைண்ட், பி விஜிலண்ட். 3வது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். இயேசு கிறிஸ்து அவர் வெகு சீக்கிரத்தில் அவர் திரும்பி வரப்போகிற கடைசி காலம். ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். அப்போது இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்டியன்ஸ் நாம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். 3 காரியத்தை சொல்லி தர்றார். முதல்ல, மனதின் அறையை கட்டிக்கொண்டு. தாவீது ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். கிவ் மீ an undivided heart அப்படின்னு ப்ரே பண்ணுறார். அப்போது இந்த மனசு, இந்த சிந்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்குமானால், வார்த்தையால் நம் மனதின் அறையை கட்டிக்கொள்ளும் போது நம்முடைய கேரக்டரில், நம்முடைய பேச்சில், நம்முடைய ஆட்டிடியூடில் அது வெளிப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. 2வது, பி சோபர் அண்ட் விஜிலண்ட். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறபடினால் விழிப்புள்ளவர்களாக இருங்க, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். 3வது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த கடைசி காலத்தில் ஒரு கிறிஸ்டியன் எப்படி வாழணும்? A Christian life is a decision that we take in our heart. 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. மனதின் அறையை கட்டிக்கொள்ளணும். எதை வச்சு காட்டணும்? ஆண்டோடைய வார்த்தையால். 2வது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். பி சோபர் அண்ட் விஜிலண்ட். 3வது, அவர் வரும்போது அவர் கொடுத்துருக்கிற அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். 3 காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கடைசி காலத்தில் வேண்டி கிருபை தந்து கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.